ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். பிப்ரவரி மாதம் 2024 மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலாபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னாவே இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த 2024 லீப் இயர் அப்படின்னு சொல்ல 29 நாட்கள் மட்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கணக்கு. ஸோ இந்த பிப்ரவரி மாதத்தில், அதாவது இந்த பிப்ரவரி மாதம்னாவே பார்த்திங்கன்னா தை மாசி இந்த 2 கட்டங்களாக தமிழ் வருடத்தில், தமிழ் மாதத்தில் பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த பிப்ரவரி மாதத்துக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி கோள்களின் நிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த 12 பாவக கட்டத்தில் மகரம் ராசியில் 4 கிரகங்கள் போய் சங்கமிக்குதுங்க. அது எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லேருந்து அப்படியே வந்துருச்சு. பார்த்திங்கன்னா விருச்சகம், தனுசு, மகரம் இப்படியே தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இப்போது தனுசு ராசியில் இருக்கும் பொழுது இந்த கோள்களின் கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது சில அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்துச்சு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2020 இந்த காலகட்டங்களில் இப்போ மகரம் ராசியில் 4 கோள்கள் அப்படின்னு சொல்கிறதுனால என்னன்னு பார்த்திங்கன்னா 4 கோள்கள் இருக்கிறது மகரம் ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா சூரியன் இருக்குது. 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா 2/2/2024 புதன் வந்து மகரம் ராசிக்கு வருதுங்க. அடுத்ததாக 6ஆம் தேதி செவ்வாய் மகரம் ராசி, தனுசு ராசியிலேருந்து மகரம் ராசிக்கு. அதே போல் 12ஆம் தேதி சுக்கிரன் அப்படிங்கிறது மகரம் ராசிக்கு வருது. ஸோ 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 15/2 சூரியன் வந்து கும்பம் ராசிக்கு இடப்பெயர்வு. 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா புதனும் பின்னாடியே பயிர்றாரு கும்பம் ராசிக்காரர்கள். கும்பம் ராசிக்கு இந்த கிரகங்கள் பயிற்சி. இந்த சந்திரனை நம்ம விட்டாச்சு. ராகு கேது அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி பகவான் ஏறக்குறைய கும்பம் ராசியில் தான் 2ஆம் இடத்துல, மகரம் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே சமயம் மீனம் ராசியில் பார்த்திங்கன்னாவும் உங்களுக்கு ராகு பகவான் அங்கே தான் இருக்கிறாரு. இந்த பக்கம் கேது பகவான் கன்னி ராசியில் இருக்கிறாரு. மேஷம் ராசியில் இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு பகவான் தான். இதுதான் இந்த மாதத்துக்குரிய ஒரு கிரகங்களின் அணிவகுப்பு, அக்கிரகங்களின் நகர்வுகள் அப்படின்னு சொல்கிறது. குறிப்பாக இந்த மகரம் இது பார்த்திங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்கும் பொதுவாக அந்தந்த ராசி கட்டங்களுக்கு சொல்லும் பொழுது இந்த கிரகங்களின் நிலைகள் வந்து எண்ணிக்கை, அதாவது பாவக கட்டங்கள் கொஞ்சம் மாறுபடும். மேஷத்துக்கு சொல்லும் பொழுது 10ஆம் இடத்துல 4 கோள் கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பேசிக்காகவே பார்த்திங்கன்னா இதுதான். பிப்ரவரி மாதம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த 2024 பிப்ரவரி மந்த்து சிம்மம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும். பொதுவாக காலபுருஷ அமைப்பிற்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் பூர்வீகம், சூரியனை ஆட்சி கொண்ட வீடு அப்படின்னு சொன்னால் சிம்மம் ராசி. ஸோ இந்த சிம்மம் ராசி ஆளுமை திறன் மிக்க, நிர்வாகத்திறன் மிக்க இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மந்த்து அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல இருந்து கோள்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்திற்கு இடப்பெயர்வு. செவ்வாய், சுக்கிரன் எல்லாமே. சூரியன் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடம். பின்னாடியே பார்த்திங்கன்னா புதன், சனி, ஏற்கனவே சனி வந்து 7ஆம் இடத்துல இருக்குது. 8ஆம் இடத்துல ராகு, 9ல் குரு, 2ல் கேது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தனம், குடும்பம், வாக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் நம்ம பேசுகின்ற பேச்சுக்கள், குடும்பம், இதெல்லாமே வருகின்ற வருமானங்கள், இது எல்லாமே குறிக்கக்கூடியது 2ஆம் இடம் தான். இந்த 2ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா கேது பவன் இருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவி அப்படிங்கிறதுக்குள்ள கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், அதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் தடித்த வார்த்தைகளை நீங்கள் டக்குன்னு வெளியில் விடுறீங்க. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா போதும், சரிங்களா? அதே சமயம் உங்களுடைய 2ஆம் தனாதிபதியாகிய புதன் பகவான் பார்த்திங்கன்னா சூரியனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தையும் இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள், உங்கள் முயற்சிகளில் நல்ல வெற்றிகள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது. 7ஆம் இடத்து சனி அப்படிங்கிறதுனால வேலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும். வேலைன்னு ஓடிட்டுருக்கிற மாதிரி, பிஸ்னஸ்ஸு அப்படிங்கிறது மாதிரி. அதே மாதிரி பொருளாதார நிலைகளை நம்ம உயர்த்தணும், நிதியை பெருக்கணும் அப்படிங்கிற மாதிரி 1க்கு 2 நீங்கள் நல்ல பழைய பயங்கரமாக ஐடியாக்கள்லாம்
கிரியேட் பண்ணுவீங்க, அல்லது அடுத்தவர்களிடந்தும் ஐடியாக்களை நீங்கள் பெறுவீங்க. அதன் மூலமாக நீங்கள் இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து நீங்கள் அடியெடுத்து வைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சிக்கனுடைய அமைப்பு, செவ்வாய், புதன் இவங்கெல்லாம் இப்போ ஓரளவு உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் கொஞ்சம் மதிநுட்பமான யோசனைகள் பண்ணணுங்க. சரிங்களா? மற்றவங்க ஏன்னா வீட்டு சூழ்நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கணும். வீட்டு சூழ்நிலை நல்லபடியாக இருந்தால்தான் வெளியில் போய் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, பொருளை இப்போ தொழில் பண்ணுறவங்களுக்கு அந்த மைண்ட் செட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஆனால் வீட்டு சூழ்நிலையை ரம்மியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவர்களின் உடல்நிலையில் சற்று கண்ணுங்கருத்துமாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதே சமயம் உங்களுடைய 7ஆம் இடத்து சனி பகவான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தொழில்நல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தினாலும் செவ்வாய் சிக்கனுடைய அமைப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விரும்பியவர்களையே திருமணம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு வரும். திடீர் திருமண யோகம் 7ஆம் இடத்துல சனி பகவான்னா ஒன்றா திருமணம் லேட் ஆகும், இல்லைன்னா திடீர்னு திருமணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 கான்செப்ட் அதில் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கருத்தில் கொள்ளுங்கள். அதே சமயம் குரு பகவான் ஏறக்குறைய பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டையே பார்த்துட்ருக்கிறாருங்க, சிம்ம ராசியே பார்த்துட்ருக்கிறதுனால நல்ல ஒரு அதிர்வலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1, 5, 9 இந்த 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல சூப்பரான ஒரு அமைப்பு தான் அப்படின்னு சொன்னால் அதில் மிக இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தையும் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு அதுக்கு பின்னாடி தான் நிலையான ஒரு முடிவுகள் எடுக்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல 4 கோள்கள் சங்கமிக்குது, கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறதுனால இந்த 6ஆம் இடத்து கோள்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வேலையில் புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்க போகுது இந்த பிப்ரவரி மந்த்து பொறுத்த வரைக்கும். ஸோ இதை எடுத்துக்கலாமா அதை எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி குறிப்பாக அந்த கலைஞர்கள் அதாவது தன்னுடைய புதன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேப்பர் ஒர்க், அதாவது தன்னுடைய கற்பனையை காசாக்கக்கூடிய கலைஞர்கள் தமக்கு தெரிந்த வித்தையை பண்ணி அதன் மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய கன்சல்டேஷன், தன்னுடைய பேச்சு திறமையினால் வருமானம் ஈட்டக்கூடிய இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அப்படிங்க நல்ல ஒரு மென்மேலும் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இயற்கையாகவே இந்த பிப்ரவரி மந்த்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ரொம்ப நாளாக வெளியூர் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளியூர், வெளிநாடு, மாநிலம் வெளியிலேயே சுற்றிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கூட இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நடக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயம் மங்கள நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள் இதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இந்த சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இதை பற்றி மேலும் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்க என்னோடய வாட்ஸ்அப் எண் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.